இந்த தாவேகா ஒரு அழைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்த்திருந்தோம். கூட்டணி இல்லாமல் தாவேகாவால் சாதிக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி தாவேகாவை நோக்கி எழுகிறது. இது சமீபத்தில் வரலாற்றில் நாம் நாடு முழுவதும் பார்த்தோமே ஆனால் கட்சி ஆரம்பித்த உடனேயே ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. நமக்கு ஆந்திராவில் பார்க்குறோம். அதை தவிர்த்து நீங்கள் எங்கே பார்த்தீர்கள் என்றாலுமே கட்சி ஆரம்பித்த உடனே தேர்தலில் வெற்றி பெற்று நான் முதலமைச்சர் ஆகிவிட்டேன்னு சொல்லக்கூடிய கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லை. மேடம் ஜெயலலிதா சொன்னது மாதிரி எங்கேயுமே இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஒரு கூட்டணியை நோக்கி நகர்வது புத்திசாலித்தனமா இல்லை நான் தான் எதிர்த்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது எனக்கு தெரியும், அப்படி என்றால் எதிர்த்து நிற்பேன் என்பது சரியான யூகமா? இந்த வேந்தர் டிவி வாயிலாக முதல்ல தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு சில விஷயத்தை அட்டஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடிட்டு இருக்கும்போது நமக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி ஒன்று பின்னப்படுது. அந்த சூழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஒரு பக்கம் நயனார் கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கப்புறம் அதிமுகவில் வேறு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம், இத்தனைக்கும் அதிமுக பொதுக்குழுல கூட்டணி விஷயம்லாம் அதிமுக தான் முடிவு பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறமும் நயனார் விஜய் அவருக்கு அழைப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அதை டிஎம்கேலேருந்து அதை பெருசாக்குறாங்க, உதய் ப்ரோ பெருசாக்குறாருன்னா நம்ம மேலே ஒரு காவி சாயம் பூசுகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதில் ஒன்று இந்த ஸ்டாண்டை எடுப்பாங்க, அப்படி இல்லை இதுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை, நம்ம பிஜேபியும் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அடுத்து என்ன ஸ்டாண்ட் சைட் பை சைடு எடுப்பாங்கன்னா கிறிஸ்டின் மிஷினரி தான் இயக்குது அப்படின்ற ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும். இதை தாண்டி பல வியூகங்களை வகுப்பாங்க, பட் இந்த ரெண்டு விஷயத்தில் விஜிலண்ட்டாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். கம்மிங் டு த பாயிண்ட், தாவேகாக்கு ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அது சும்மா இல்லை, ஏன்னா இந்த மக்கள் ஆதரவு இருக்குது. அது எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் விஜயண்ணா அங்கே அத்தனை லட்சம் மக்கள் திரள்றாங்க விஜயண்ணாவை பார்க்கறதுக்காக. அது சும்மா சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் அது புளிச்சு போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி அதை தாண்டி போயிடுச்சு. ஏன்னா விஜயண்ணா போகிற இடத்துல அவர் பேசும்போது அது இன்ட்ராக்டிவாக வைக்கிறாரு. நம்ம கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரின்னு யாருன்னு கேட்கும்போது அதுக்கான பதிலை அங்கே இருக்க தொண்டர்கள் சொல்கிறாங்க. அந்த 2 பாயிண்ட் தானே அவர் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. இல்லை, அந்த பிடிப்பு தொண்டர்களுக்கு இருக்குன்றது தான் பாயிண்ட். அதை நம்ம புரிஞ்சிக்கல. அவங்க வேடிக்கை பார்க்க வரல. நீங்கள் என்னக்கா கூட நிற்பீங்களான்னு கேட்டால் அதுக்கும் ஆரவாரம் பார்த்துருப்பீங்க. நம்ம எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு சொன்னால் அதுக்கும் பதில் சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் மெசேஜை அவர் கன்வே பண்ணுறாரு. அது மக்கள் மனசில் பதிஞ்சிருக்குன்றதை உறுதிப்படுத்திக்கிறாரு. அதை வெளியிருக்க உலகத்துக்கும் சொல்கிறாரு, நாங்கள் அதில் தெளிவாக தான் இருக்கிறோம் அப்படின்றது. இப்போ என்னென்னா நம்ம டிஎம்கேவை எதிர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் விஜயண்ணா ஒவ்வொரு பிரச்சாரத்துலேயும் அதை முன்னெடுத்துகிட்டே இருக்காரு. இன்றைக்கி அதிமுகவோட நிலைமையை நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி யோசிங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகவோட சிஎம் கேண்டிடேட் யார், அதிமுக கூட்டணி யார் முடிவு பண்ணுவாங்க, இந்த மாதிரி விவாதங்கள்லாம் முதல்ல வந்திருக்குமா அப்படின்னு. அதே மாதிரி அதிமுக இன்னைக்கு முழு பலத்தோடு இருக்குதா, எத்தனை பங்காக பிரிஞ்சு போய் கிடக்குது அப்படின்ற விஷயம் அதெல்லாம் கடந்து போயிட்டோம் அப்படின்னாலும் அது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான தலைவர்கள்லாம் இன்னும் உடனே உருவாகிட முடியாது. அவங்க பவரில் இருந்தால் மேபி உருவாக்கலாம், பவர்லேயும் இல்லை. அதனால் அவங்க வீக்கராக தான் இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் அதிமுக தலைமைன்ட்டு மறுபடியும் எடப்பாடியார் உறுதிப்படுத்துகிற நிலைமை இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற அதிமுக கொஞ்சம் யோசிக்கணும். 1 இயர் பிஃபோர் ஏன் பிஜேபியோட கூட்டணிக்கு போகணும், அந்த கூட்டணியில் இருந்துட்டு தாவேக்கா அவங்களோட கூட்டணி வரும்னு சொல்லிட்டு பெரிய கட்சி வரப்போது, பெரிய கட்சி வருது, கொடி வருது காட்டினாங்க, பிலாசுரி போட்டாங்கன்னுலாம் சொல்லிட்டு இன்றைக்கி சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட தலைவர்கள் வச்சு முக்கியமாக கேபி முனுசாமி அண்ணன்லாம் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல திரு விஜய் அவர்கள் குறித்தோ அல்லது தாவேக்கா குறித்தோ ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இல்லை. அது அவங்க பண்ணுற அரசியல். இப்போ துணை பொதுச் செயலராக இருக்க இவர் ஏடிஎம்கே துணை பொதுச் செயலராக கேபி முனுசாமி அண்ணன் அவருக்கு தெரியாமல் இதை விமர்சிட்டு இருப்பாரா, இல்லை விமர்சித்து அவங்க தெரியாமல் இருக்குமா? எல்லா இப்போ தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள், அடுத்த பொறுப்பில் இருக்க அவர்கள் பேசுறதுக்கு எல்லாமே ஒரு கட்சியுடைய தலைவர் பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்றேன், தெரியாம இருக்குமான்றதான் கேள்வி. அது ஒரு சிஸ்டம். இப்போ அவங்க கரூர் சம்பவத்தை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, உண்மை இருக்கும்ல. ஆனா நீங்க பேசும்போது நான் குறுக்கால வரலன்னா இல்லைன்னா நீங்க பேசும்போது குறுக்கால வரலன்னா நீங்க அவ்வளவு அபத்தமா பேசிட்டு இருந்தீங்க, நான் அப்பெல்லாம் குறுக்கால வரல, ஞாபகத்துல இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வன்மமோ பாவம்.
உங்களுக்கு வரலன்னா வன்மம் இல்ல. இல்ல, கேபி வன்மம் முனுசாமி மேல உங்களுக்கு என்ன வன்மமோ பச்சையா தெரிஞ்சதுன்னா நீங்க அவர் பல பேசும்போது கட்சின்னாரு, நீங்க இல்ல ஒரே கட்சின்னு சொல்றீங்கன்னா ஆதாரத்தை சொல்லுங்க. இல்ல, நான் என்ன ஒரு கட்சின்னு சொன்னேன்? இல்ல கேபி முனுசாமி அவர்கள் சொன்னார்ல, அவருடைய விமர்சனம் வந்து தெரியாம இருக்கும். கேபி முனுசாமி அவர்களுடைய விமர்சனம் கலப்பட கட்சின்னு சொன்னதுதான், அதுதான் விமர்சனம். ஆமா. அதனால அவர் அதுக்கு ஆதாரம் இல்லாம இருக்குமா அப்படின்னு கேட்கிறேன். நான் வந்து அவர் விமர்சனம் சரி தப்புன்னு போகல. ரைட். நான் சொல்ல வந்தது அவர் விமர்சித்தது வந்து அண்ணனுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமான்னு கேட்கிறீங்க. அதே மாதிரி கூட்டணிக்கு கூப்பிடும் போதும் சரி, நம்ம இவர் உதயகுமார் அண்ணன் கூப்பிடும் போது கூட சரி, சின்ன மீன் இந்த மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் டேர்ம் பண்ணி கூப்பிடும் போது இதெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எடப்பாடியாருக்கு தெரியாம தான் கூப்பிட்டுருப்பாங்களா? இப்போ அழைப்பு விடுறாங்க, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து கூப்பிடணும்னு ஒன்று இருக்கு. ஒரு கரூர் இன்சிடென்ட்ல எங்களுக்காக சண்டை போட்டதா சொல்றாங்க. தமிழ்நாடே மொத்தமா நின்றுது பின்னாடி. மொத்த தமிழ்நாடுக்கும் நன்றி சொல்லி ஒரு காணொலி விட்டார். பின்னாடி இருந்த எல்லாருக்கும் நன்றி சொன்னார். அதை வந்து அந்த கிரெடிட் வந்து ஏடிஎம்கே மட்டும் எடுத்துக்க பாக்குது. என்னமோ கரூர் இன்சிடென்ட்ல வந்து சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவராக இந்த இன்சிடென்ட்டுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும், காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது, யார் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சின்னு எதிர்க்கட்சியாக இருந்த அஇஅதிமுக தான் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட், புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சிக்கு வந்து நம்ம வந்து ஒரு பக்கபலமா ஒரு மானசீகமான சப்போர்ட்டா இருக்கணும்னு ஒரு எதிர்க்கட்சியாக அதை தன்னுடைய வேலை செய்து அதிமுக காரங்க சொல்றாங்க. நான் என்ன பாயிண்ட் சொல்றேன், நடந்த விஷயத்தை அவர் வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சட்டமன்றத்துல சொல்றாரு. ஓகேங்களா, இது நான் இல்லை இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு விஷயம் ஸ்டாண்ட் எடுக்கிறார், எதிர்க்கட்சி தலைவராகவே எடுக்கிறார். அதுக்கு நாங்க வந்து அவருக்கு காலம் முழுக்க கடமைப்பட்டிருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. நாட் லைக் தட். அப்படி ஒரு யாரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு சொல்ல வரல. ஆனா என்னன்னா, ஒரு புதிய கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது, ஒரு எக்ஸிஸ்டிங் கட்சி, ஒரு நீண்ட வரலாறு இருக்கு அவங்களுக்கு, கட்சி தமிழகத்தை ஆண்டு இருக்கிறார்கள். அப்படி அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பலம் இருக்கு தானே, அப்படிங்கறத அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. பாயிண்டே வந்து அந்த சப்போர்ட் நீங்க கொடுக்குற போது சொல்றீங்க இல்லையா, அது கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டு பேக்ரவுண்ட்ல கூட்டணிக்கு எங்களை சின்ன மீன் சொல்லி கூப்பிடுறது இருக்கு இல்லையா, இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜின்ற. அவங்க அந்த சப்போர்ட் பண்ணதே எங்களை கூட்டணிக்குள்ள கூட்டு வரதுக்காக ஒரு ஏற்பாடாக தான் பார்க்கணும். அதுல வந்து அவங்க உண்மையிலே வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்காக வந்து நின்றாங்களான்றது இப்ப கேள்விக்குறியாவது ஏன் இருக்கக்கூடாது. அது மறுபடியும் அதை சொல்லும் போது இப்போ எங்களை அது அவர் உண்மையை சொன்னார் நான் பார்க்கணும், நான் அப்படிதான் பார்க்க முடியும். இருக்கிற நடந்த விஷயத்தை உண்மையா ரெப்ரசன்ட் பண்ணாரு, ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ரெப்ரசன்ட் பண்ணாரு, அதுக்கு நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க, தேர்தல் அரசியலில், தேர்தல் வியூகத்தில் எல்லாமே ஒரு கட்சியை வந்து சாத்தியப்படுத்துவதற்கான வசதிகளை தானே பார்க்கும். அதுல என்ன பிரச்சனை இருப்பதா நீங்கள் கருதுகிறீர்கள்? அது பாஜகவோட கூட்டில் இருக்கும் போது கூப்பிடுறதும், எங்களை கூப்பிடுற விதமும், கூப்பிடுற நேரமும், இது எல்லாமே அதுல கன்சிடர் ஆகும் இல்லையா. ஒரு துயரத்துல இருக்கும், துயரத்துல இருக்க நேரத்துல ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்றீங்க, சரி நாங்க உண்மையை சொன்னீங்க, நாங்க எடுத்துக்கிறோம், அதுக்கான ரெஸ்பெக்ட் இருக்கு, ஓகேங்களா. அந்த நேரத்துல எங்களை கூட்டணி கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறீங்க, அதுவும் நீங்க யாரு கூட கூட்டணி இருக்கும்போது எங்களை கூப்பிடுறீங்க. இந்த எங்களோட கொள்கை எதிரி யாருன்னு சொல்லியாச்சு. எந்த கட்சியுமே கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட்டணிக்கு போறதுக்கு சத்தியமா வந்து வாய்ப்பே கிடையாதுன்றது பிராக்டிக்கல் ரியாலிட்டி. நீங்க அப்படி எங்களோட அரசியலோட ஸ்டாண்டே உடைச்சி உங்களோட கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா நாங்க அதே உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமே. ஏன் நீங்க வந்து ஏன் அவசரப்பட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணிக்கு போனீங்க? நீங்க அது இல்லாம எங்களை கூப்பிட்டு இருந்தா கூட ஒரு பாசிபிலிட்டிக்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா. நான் அந்த ஆங்கிள் தான் எடுத்துக்கிறேன். அதுக்காக கூட்டணிக்கு வரணும், அவங்க உடைச்சிட்டு வரணும்னா எதிர்பார்க்கல. ஜஸ்ட் சோல் நான் அவங்க வைக்கிற வாதத்துக்கு நான் எதிர்வாதமா வைக்கிறேன். இப்போ பாயிண்ட் என்னன்னா வந்து தாவேகா மேல ஏதோ ஒரு வகையில மறுபடியும் காவி சாயம் பூச ட்ரை பண்றாங்களோ அப்படின்றது தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, அது கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றாரு. இது கோட் பண்ணி வந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழால, அதுவும் நாங்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினதுக்கு அப்புறம் சாயங்காலம் ஒரு கிறிஸ்துமஸ் விழால வந்து இவர் சொல்றாரு, உதயநிதி சொல்றாரு, அதுக்கு அதை எடுத்து இன்னைக்கு ஒரு பாஸ்டர் எடுத்து அதை கோட் பண்றாரு. இது எல்லாமே இன்டர்லிங்க்டா தோணுது. இது வந்து தாவேகா மேல கூட்டணியே இல்லாமல் களத்தில் நின்று வெற்றி பெற முடியுங்கிற வியூகம் உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னா ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது? நீங்க மக்கள் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, பட் அந்த எல்லாரும் உங்களை ஆதரிப்பார்கள், நம்ம கூட்டத்துக்கு வரவங்க எல்லாருமே நமக்கு வாக்கு செலுத்துவாங்க. மக்களுடைய திங்கிங் பேட்டர்னை, தாட் ப்ராசஸை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடுறதாக. சரி, நீங்க இந்த ஆங்கிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மக்களோட தாட் ப்ராசஸை யாரும் குறைச்சி போடல. இப்போ நான் இப்படியே திருப்பி கேட்கலாம், பாஜகவோட கூட்டணி வச்சா ஏடிஎம்கேக்கு என்ன ஆகும், மக்கள் என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரியாம அப்போ வந்து மக்களோட எண்ணத்தை குறைச்சி போட்டு எடப்பாடியார் அந்த முடிவு எடுத்தாருன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாதுல்ல. அது அந்த கட்சியோட ஸ்ட்ராட்டஜி. நாங்க வந்து
ஒரு தூய்மையான ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். விஜயனா தலைமையில் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம். இது எங்களோட அஜெண்டா. சரி, இந்த அஜெண்டாக்கு யார் ஒத்து போறாங்களோ அவங்களோட கண்டிப்பா கூட்டணி இருக்க போறோம். கூட்டணின்றது நாங்க வந்து மாநாட்டில் சொல்லும் போது அது வந்து கொள்கை விளக்கம் மாநாடுனால அதோட கொள்கை விளக்கம் ஒரு கூட்டணி சம்பந்தப்பட்ட கொள்கை என்னன்றதை சொன்னோம். போன வாரம் தான் குழு அமைக்கிறதுக்கான இன்னும் குழு கூட அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. எங்களோட வேலைகள் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல சம்மந்தமே இல்லாம எங்களை இன்டர்லிங்க் பண்ணி எங்க மேல ஏதோ ஒரு சாயம் பூசத்துக்கு மீண்டும் மீண்டும் டிஎம்கேவும் பாஜகவும் சேர்ந்து ட்ரை பண்றாங்களோன்றதான் என்னோட அக்யூசியேஷனே. டிஎம்கே ஒரு விஷயத்தை திருப்பி கட்டமைக்க ட்ரை பண்ணுது. எங்ககிட்ட கட்டமைப்பே இல்லை. இன்னைக்கு கூட விடுபட்ட இந்த ஒரு 8 மாவட்டத்துக்கான செயலாளர்கள் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 5 பேர், அதாவது செயலாளர், இணை செயலாளர், 2 துணை செயலாளர், அது இல்லாமல் பொருளாளர், அது இல்லாமல் 10 செயற்குழு உறுப்பினர், 15 பேர். இதே ஃபார்மேட் தான் ஒன்றியத்துக்கு கிளை வரைக்கும். ஒன்றியெல்லாம் 25,000 கீழே ஒரு ஒன்றியன்ற மாதிரி. இப்பெல்லாம் வந்து அது 17,000-18,000 ஒரு ஒன்றியம் போட்டாச்சு. கிளையும் அதே மாதிரி வந்து ஒரு ஊராட்சி ஃபுல்லா ஒரு கிளை கிடையாது. அதுலயும் 2,000 பேருக்கு தான் ஒரு கிளை. இல்ல இவ்வளவு தூரம் இறங்கி கட்டமைப்பு வந்து அவர் அதை சொல்லலன்னு நான் முடிக்கல. அதே மாதிரி பூத்துக்கு 20 பேர்ன்ற ஒரு இலக்கோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாமே வந்து களத்துல இருக்காங்களான்னு கேட்டா பல்வேறு விதமா ஒவ்வொரு தெருலையும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தெருவில் இருக்க மக்களுக்கு யார் தாவேகா நிர்வாகிகள்னு தெரியும். இவங்க எப்படி போய் ஓட் கேட்க போறாங்க, எப்படி அதை கல்டிவேட் பண்ண போறாங்க அப்படின்றது தேர்தல் நேரத்துல தான் தெரியும். ஆனா என்னால ஒரு விஷயம் கேரண்டியா சொல்ல முடியும். யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெஷ்ஷா பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை ட்ரைனிங்க கொடுத்துட்டு இருக்கும் பேக்ரவுண்ட. தேர்தல் வரும்போது எல்லாரும் இவங்களோட வேகத்தையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஆனா பேக்ரவுண்ட்ல டிஎம்கே வந்து எங்களுக்கு கட்டமைப்பே இல்லை, எங்களுக்கு பலமே இல்லைன்னு சொல்றாங்க. கடந்த தேர்தல் வரைக்கும் வந்து எந்த புது முகமா இருந்தாலும் சரி, இல்ல சினிமால இருந்து வந்தக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, 4% மேல வந்து அவங்களை ஃப்ரேம் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு சொல்லக்கூடிய யுனானிமஸா எல்லாருமே 15% கீழே சொல்றதே கிடையாது. எங்களுக்கு அதிகமா இருக்குன்றது எங்களோட நம்பிக்கை, அது வேற விஷயம். அது என்ன களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நாங்க சொல்றோம். பட் எங்களோட பலத்தை கம்மியா எஸ்டிமேட் எந்த களத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சு இந்த தேர்தல்ல. திரு அக்னி ஒரு நிமிஷம் பாக்கி இந்த உங்கள மாதிரி கொள்கையாத கூட்டணி இருந்தா போதும் சார். ஒரே ஒரு கொள்கையை நாங்க தான் பார்த்தோமே சார். ஒரு நிமிஷம் இல்ல செத்து போனவங்க எல்லாம் என் வீட்டுக்கு வாப்பாங்க. இது என்ன கொள்கைன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். குடும்ப விளையாடுறீங்க சார், தயவு செய்து அக்னீஸ்வரன் சார் இது எங்கன்னு தெரியல. நடிகரை நம்பி இன்னும் போக வேண்டியதான். அக்னீஸ்வரன் அதிமுக தலைவரை பார்த்து கேளுங்க. சார் அக்னீஸ்வரன் சார் 20 வருஷம் காங்கிரஸ்ல இருந்தாரு. திமுக உழைச்சாரு. ஆனா இந்த தலைவர் நேரே நடிகர் அப்ப நீங்க வந்து அதிமுக தான் சார். அவர் இன்னும் ஒரு நிமிஷம் அவர் பேச அனுமதிங்க. தருஷ் அவர் பேசுறதுக்கு நாங்க எதர் டிஎம்கேயோட பி டீமா இருக்கணும் இல்ல பிஜேபியோட பி டீமா இருக்கணும் மறுபடியும் சொல்ல வராங்க. எங்க கிளாரிட்டி நாங்க தெளிவா சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அப்புறமும் வந்து மறுபடியும் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து செய்யற சதின்றது தான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எங்களோட ஸ்டாண்டே. அதை சொல்லியும் மறுபடியும் கிளாரிட்டி இல்லைன்ட்டு ஒரு நரேஷன் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தி திட்டத்துக்கும் சரி, ஈரோட்ல அருண் வந்து அத்தனை லட்சம் பேருக்கு முன்னாடி ஓப்பனா சொல்லிட்டார். என்னென்ன விஷயம், அவரோட கருத்து என்ன, கட்சியோட நிலைப்பாடு என்னன்றது சொல்லிட்டார். ஏன் அப்போ உங்க இதுல ஆராசா வச்சுதான் நீங்க வந்து இந்த கேஸுக்கு போனீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதெல்லாம் நாங்களும் பேசலாம் சார். விஷயம் என்னன்னா வந்து இவ்வளவு பேசுறவங்க நியூக்ளியர் வந்து இது வந்து பவர் ப்ரொடக்ஷனை பிரைவேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பாராளுமன்றத்தில் பாசனம். அதை பத்தி எந்த கட்சியுமே வந்து வாயுமே திறக்கலையே. ஏன் அதுல என்ன பிரச்சனை? அது சரின்னு ஒத்துக்கிறாங்களா எல்லாருமே? ஏன் அதுல நான் இந்த கேள்வி கேட்கறேன் இல்லையா? இந்த கேள்விக்கு டிஎம்கேட ஸ்டாண்ட் என்ன, பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன, ஏடிஎம்கேட ஸ்டாண்ட் என்ன கேட்கறேன். வாயே திறக்காம இருக்காங்களே செலக்டிவா. அது தப்பா தெரியல யாருக்குமே. தாவேக்கா ஒரு விஷயம் செய்யும் போது கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப இவங்க எல்லாருக்குமே வந்து ஆதாயம் இருக்குது, அதானி கிட்ட காசு வாங்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க, நான் சொல்ல முடியல. அந்த குற்றச்சாட்டு என்னால வைக்க முடியும் இல்லையா? இவங்க 2 பேர் டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து சேர சதிதான் இந்த தேவையில்லாம பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ். அதுவும் வந்து மத ரீதியான ஒரு கலவரத்தை வந்து டிஎம்கேவும் பிஜேபியுமா? ஆமா, பிஜேபி செய்ய உருவாக்க ட்ரை பண்ணுது. அதுக்கு டிஎம்கே தோது போகுது. அவங்க அந்த ஸ்பேஸ் உருவாக்கி கொடுக்குறாங்க டிஎம்கே. அது பிஜேபி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க் பண்ணி 2 பேரும் நல்லா அரசியல் பண்றாங்க. பாக்கி நீங்க என்ன இடைமறிச்சீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிஜேபி நாளைக்கு டிஎம்கே அலையன்ஸ் சேராதுன்னு சொல்ல முடியாது. பிஜேபி மட்டுமல்ல, எல்லா கட்சியோட கூட்டணி சேரும். அடிப்படையான சில சித்தாந்தங்களை தவிர அந்த விஷயத்தில் கம்யூனிஸ்டுகளை ஓரளவு சேர்த்துப்பேன். ஐடியாலஜி பொறுத்தவரை, தேர்தல் ஆதாயம் பொறுத்தவரை. ஆனால் நீங்கள் என்னன்னா
தெளிவா இதுதான் என்னோட ஸ்டாண்டுன்னு சொல்லலைங்கிறது தான் நம்ம ஆதங்கம். நீங்க எதிர்க்கட்சி நான் திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், பாராட்டு. நீங்க ஒரு கிளாரிட்டி இல்லையே, புரியலங்களாண்ணே? நான் தெளிவா சொன்னேன், நீங்க பிஜேபி டிஎம்கே செய்யற சதி தான் எங்க ஸ்டாண்டர்ட்னு நாங்க சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் இல்ல அது என்ன எங்க அது மிஸ்லீட் ஆகுதுன்னு அவர் சொல்றாருன்னா, திரு பாக்கியோட என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஆஸ்பெக்ட் எஸ் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி நில்லுங்க, நோ அப்படின்னா நோன்னு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்கன்னு சொல்றது வந்து எஸ் ஆர் நோங்கறதுக்கான அந்த பேஜ் எல்லாம் போயிடுமே, அந்த அதை தான் சொல்றாரு. ஃபியூல் பண்ண சொல்றாங்க. நீங்க எதர் வந்து பிஜேபி சைடுல இருந்து ஒரு சைடு ஃபியூல் பண்ணுங்க, இல்ல டிஎம்கே சைடுல இருந்து ஃபியூல் பண்ணுங்கன்றாங்க. இல்ல அதர்வைஸ் என்ன விரும்பலன்றோம். இல்ல சார், அதர்வைஸ் நீங்க என்னன்னா, நீங்க திமுகவும் பாஜகவும் இது போன்ற பிரச்சனைகள் ஈடுபடக்கூடாதுன்னு அதையாவது நீங்க சொல்லணும் இல்லையா? அது வந்து அந்த கட்சி சொல்றோம், நாங்க அது விருப்பப்படுறோம்னு அர்த்தமா சார்? இல்ல பண்றாங்கன்னு அக்யூஸ் பண்ணும்போது இல்ல சார், அந்த அக்யூசேஷனை நீங்க முன்வைக்கணும் தானே கேக்குறாங்க. அதுதான் பிரச்சனை. அது வைக்கறாங்க சார், எல்லாருமே வைக்கறாங்க சார்.